ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அனுமன் ஜெயந்தி 2024 வீட்டில் வழிபடும் முறை, நேரம், நாள், நெய்வேத்தியம், மந்திரம், நினைத்த காரியம் வெற்றி பெற, வருமானம் பெருக, சனிதோஷம் விலக இந்த விஷயத்தை மறக்காம செய்யுங்க. அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் சிவபெருமானுடைய மறு அவதாரமாக திகழக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய பெருமார் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்துடன் கூடிய அமாவாசை திதியில் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில 2024 ஆண்டுக்கான மூல நட்சத்திரம் 10/1/2024 புதன்கிழமை என்றும், அமாவாசை திதி 11/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. இதனால ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி 10ஆம் தேதியா அல்லது 11ஆம் தேதியா, எந்த நாள்ல ஆஞ்சநேயர் ஜெயந்தியை நாம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. சில ஆஞ்சநேயர் ஆலயங்கள்ல 10ஆம் தேதியும், சில ஆஞ்சநேயர் ஆலயங்கள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில்ல பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி தான் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்கு. இப்போ இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியை நாம வீட்டுல எந்த முறையில வழிபாடு செய்தா நன்மைகள் உண்டாகும், இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கும், சனிதோஷம் விலகிறதுக்கு, நல்ல வேலை கிடைக்க, குழந்தை பாக்கியம் பெறதுக்காகவும், அதே மாதிரி எடுத்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றி பெறதுக்கு இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான தானங்கள் என்ன, அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு தேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதியோடு சேர்த்து மூல நட்சத்திரம் வரும் நாள்ல தான் அனுமன் அவதரித்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தா இந்த வருடம் 2024 வருடம் ஜனவரி 10ஆம் தேதி தான் நமக்கு மூல நட்சத்திரம் வருது. ஆனா ஜனவரி 11ஆம் தேதி தான் அமாவாசை திதி வருது. இப்ப சில பேருக்கு குழப்பம் இருக்கும், எந்த நாள்ல இந்த நம்ம அனுமன் ஜெயந்தியை கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில், அனுமன் கோவில்ல எந்த நாள்ல ஹனுமன் ஜெயந்தி கடைபிடிக்கிறாங்களோ அதுபடி நீங்க கடைபிடிச்சுக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா அமாவாசை அன்று அந்த திதி நாள்ல நாம ஹனுமனை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமிக்கு அப்படின்னு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதனால நீங்க 11ஆம் தேதியே இந்த அனுமன் ஜெயந்தியை கடைபிடிக்கலாம் வீட்டுல வழிபாடு செய்யறவங்க. அதே போல நாமக்கல் போன்ற பெரிய ஹனுமன் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா நாளைய தினம் ஜனவரி 11ஆம் தேதி தான் அனுமன் ஜெயந்தியும் கொண்டாடப்பட இருக்கு. இந்த அனுமன் ஜெயந்தியில வெற்றிலையும் வெண்ணையும் சாற்றி நாம ஹனுமனை வழிபாடு செய்யறப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் தீர்ந்து வாழ்க்கையில வளமும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். கேசரி என்ற வானர அரசனுக்கும் அஞ்சனை அப்படின்ற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் ஆஞ்சநேய பெருமான். துணிச்சல், பலம், வீரம், அறிவு, ஆரோக்கியம் இதை கொண்டவரும் ஸ்ரீராமபிரானுடைய பக்தருமான ஆஞ்சநேயர் பஞ்சபூதங்களுடைய சக்தியை ஒருங்கை பெற்றவராக அவதரித்தவர். எவராலுமே செய்ய முடியாத அசாத்திய செயல்களை கூட ரொம்ப தெளிவா ரொம்ப சீக்கிரமா செய்து முடிக்கக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான். இறைவனுக்கிட்ட எப்படி பக்தி செலுத்த வேண்டும் அப்படின்னு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். தன்னுடைய உண்மையான பக்தியால அந்த கடவுளையே பிரமிக்க செய்தவர் ஆஞ்சநேயர். அனுமனை வழிபாடு செய்தா துன்பங்கள் தொல்லைகள் நீங்கி நன்மைகள் தேடி வரும் அப்படின்றது ஐதீகம். அனுமனுடைய பக்தர்கள் வெண்ணெய் காப்பு செய்தும் வெற்றிலை மாலை போட்டும் வழிபாடு செய்து வர்றாங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தப்படுவதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு. அது குறித்து நாம தெரிஞ்சுக்கலாம். ராமர் சீதை வனத்துல இருந்தப்போ சீதையை ராவணன் சிறைப்பிடித்து போனதுக்கு அப்புறமா சீதையை தேடி ஆஞ்சநேயர் போறாரு. பல இடங்கள்ல தேடி அலைகிறாரு. அவரை கடைசியா பாத்தீங்கன்னா இலங்கையோட அசோக வனத்துல சிம்சுகா மரத்தடியில சோகமா உட்கார்ந்திருக்கக்கூடிய சீதையை பார்க்கிறாரு அனுமன். அப்போ சீதை கிட்ட போயிட்டு நான் ஸ்ரீராமனுடைய பக்தன் அப்படின்றதையும் அவருடைய தூதுவனாதான் நான் வந்திருக்கேன் அப்படின்றதையும் சீதை கிட்ட எடுத்து சொல்றாரு ஆஞ்சநேய பெருமான். அப்போ ஸ்ரீராமர் ஆஞ்சநேயருக்கு கொடுத்த கனையாளிய சீதா தேவி கிட்ட காமிக்கிறாரு. சீதா தேவியாரும் ராமர் கொடுத்த அந்த கனையாளியை வாங்கிக்கிட்டு அவருடைய சூடாமணியை, சீதா தேவியோட சூடாமணியை கொண்டு போய் ராமர் கிட்ட கொடுக்குற மாதிரி ஆஞ்சநேயர் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே ஆஞ்சநேயர் சீதா தேவி கிட்ட விடை பெற்று கிளம்புறப்போ சீதா தேவி கிட்ட ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
ஆனால் ஆஞ்சநேயருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அட்சதையோ அந்த இடத்துல மலர்களோ வந்து சீதா தேவிக்கு வந்து கிடைக்கல. ஆனால் சீதா தேவி இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொடி வந்து படர்ந்துருக்குது. அதை பார்க்குறாரு வந்து ஆஞ்சநேயர். உடனே போயிட்டு அந்த வெற்றிலைகளை வந்து பறித்து மாலையாக வந்து கட்டி சீதா தேவி கிட்ட கொடுத்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப பணிவோடு வந்து சீதா தேவி கிட்ட வேண்டிக்கிறாரு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய இந்த சமயோஜித புத்தியை பார்த்து மகிழ்ந்து போகிறாங்க சீதா தேவி. அந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருடைய கழுத்தில் வந்து போட்டு என்னென்னைக்கும் நீ வந்து சிரஞ்சீவியா வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதமும் கொடுக்குறாங்க வந்து சீதா தேவி. இதன் காரணமாக தான் ஆஞ்சநேய பக்தர்கள் இன்று வரைக்குமே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதா ஐதீகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணருக்கு எப்படி வந்து வெண்ணெய் பிடிக்குமோ அதே போல ஆஞ்சநேயருக்கும் வெண்ணெய் வந்து பிடித்தமான ஒன்று. இதற்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதை வந்து சொல்லப்படுது. அது குறித்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். இலங்கை முழுவதும் ஆஞ்சநேயர் சீதையை தேடி அலைந்துகிட்டு இருந்தப்போ ராவனுடைய வீரர்கள் பல தடைகளை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வைத்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை ஒண்ணுமே வந்து செய்யல. ஆனா அந்த வெப்பத்தோட தாக்கத்தால ஆஞ்சநேயருடைய உடல் வந்து சூடாகுது. ராவணனை எதிர்த்து ஸ்ரீராமனும் லக்ஷ்மணும் போரிட்டப்போ ஆஞ்சநேயரும் தன்னுடைய வானர படையோட போரிடுறாரு. அப்போ ராவணனுடைய வீரர்கள் ஆஞ்சநேயர் மீது பல கொடூரமான ஆயுதங்களை வைத்து தாக்குதல் வந்து நடத்துறாங்க. இதனால ஆஞ்சநேயருடைய உடல் முழுவதுமே காயங்கள் வந்து ஏற்படுது. இந்த காயங்களை ஆஞ்சநேயர் வந்து கண்டுக்கவே இல்லை. இருந்தாலும் ராவணனுக்கும் நடந்த போர்ல ராவணன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் சீதையை மீட்டுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஆஞ்சநேயர் ராமரையும் சீதையையும் வணங்குறாரு. அப்படி வணங்குறப்போ ஆஞ்சநேயர் உடல்ல இருந்த காயங்களை பார்த்து பதறின சீதை அவருடைய உடல் முழுவதும் வெண்ணெயை வந்து பூசி விடுறாங்க. இதனால அவருடைய உடல்ல இருந்த காயங்கள் வந்து மறைந்ததும் இல்லாம அவர் உடல்ல இருந்த அந்த வெப்பமும் வந்து தணிந்து போகுது. சீதா தேவியோட இந்த செயலால மனமகிழ்ந்து போல ஆஞ்சநேயர் தனக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யறவங்களுடைய நோயையும் ராமருடைய அருளால முழுமையாக குணப்படுத்துவேன் அப்படின்னு உறுதியளிக்கிறாரு. இதன் காரணமாக தான் அனுமனை வேண்டக்கூடிய பக்தர்கள் அவருக்கு இன்னை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அதனாலதான் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் வந்து கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும். கடன்கள் நீங்கி வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஆஞ்சநேய பெருமான நாம வீட்டுல எப்படி வழிபாடு செய்யணும் அது குறித்த தகவலை நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா எந்த வேண்டுதலும் இல்லாம அனுமனுடைய அருளாசி மட்டுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம். இப்ப உங்களுக்கு அதிக கஷ்டங்கள் இருக்குது, கடன் இருக்குது, அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுமன் ஜெயந்தி அதாவது நாளைய தினம் 11/1/2024 அன்று விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யலாம். முழு நாளும் உபவாசம் இருந்து இரவில் மட்டும் எளிமையான உணவுகளை வந்து சாப்பிட்டு இருக்கும் விரத முறையும் வந்துட்டு இருக்கு. உடல் நல்ல பாதிப்பு இருக்கிறவங்க, ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்க உங்களால முயன்ற அளவு ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். நீங்க ஆகாரம் எடுத்துக்கிட்டும் விரதம் இருக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. பொதுவா விரதம் இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற மந்திரத்தை உங்களால எந்த அளவு வந்து முடியுமோ அந்த அளவு அந்த நாள் முழுவதுமே வந்து சொல்லுங்க. மிகவும் சிறப்புக்குரியதா வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஸ்ரீராம ஜெயம் கேட்கக்கூடிய இடத்துல ஹனுமன் இருப்பார் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால அவருடைய முழு அருளை பெறணும் அப்படின்ற பட்சத்துல அந்த நாள் முழுவதுமே ஸ்ரீராம ஜெயம் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் புகைப்படம் இருந்தது அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் புகைப்படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து துளசி இலையால மாலை தொடுத்து நீங்க வந்து போடணும். மாலை தொடுக்கிற அளவுக்கு துளசி இலை இல்லை அப்படின்றவங்க கொஞ்சமா துளசி இலையை எடுத்து அவருக்கு சமர்ப்பணம் வந்து செய்யுங்க. முடிந்தா வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது மிக மிக வந்து சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னா உளுந்த வடை. இந்த உளுந்த வடையை வெங்காயம் வந்து சேர்க்காம மிளகு மட்டும் வந்து சேர்த்து அதை தட்டி போட்டு அதையும் நீங்க மாலையா கோர்த்து ஆஞ்சநேயருக்கு நாம வந்து போடலாம். அல்லது தட்டில் வைத்து நெய்வேத்தியமாகவும் நீங்க வந்து படைக்கலாம். ஏதாவது கோரிக்கை வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கோரிக்கையை அதாவது உங்களுடைய வேண்டுதலை மனதில் வந்து நினைச்சுக்கிட்டு வெற்றிலை மாலை கட்டி போட்டு ஆஞ்சநேயருக்கு நீங்க வழிபாடு வந்து செய்யலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்த வெண்ணெயை வந்து கொஞ்சமா கிண்ணத்துல எடுத்து வைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம். இதுல ஏதாவது ஒன்னையோ அல்லது இது எல்லாத்தையுமோ உங்களால எது செய்ய முடியுமோ அது அனைத்தையுமே இந்த நாளில் நீங்க செய்து வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயருடைய திருவுருவப்படம் உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா ஆஞ்சநேயருடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி 6 நெய் தீபம் வந்து ஏற்றி வைத்துட்டு வெற்றிலை பாக்கு பழங்களை வந்து வைங்க. திருவுருவப்படம் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் தீபம் வந்து ஏற்றி வைத்து உங்க பூஜை ரூம்ல வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான டம்ளர்ல சுத்தமான தண்ணீரை முழுவதுமா வந்து பிடித்து ஆஞ்சநேயருக்காக நாம வந்து வைக்கணும். ஆஞ்சநேயரை வந்து நினைச்சு நாம வந்து பூஜை செய்யணும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை மட்டும் நாம சொன்னா
சொன்னாலே வந்து போதும். வேற எந்த மந்திரத்தையும் நாம சொல்லணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஆனா உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய மந்திரங்கள் வேற மந்திரங்கள் தெரிந்தாலும் அதை சொல்வதிலும் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம், துதி மந்திரம், ஆஞ்சநேயருடைய போற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா ஸ்ரீராம ஜெயமே நமக்கு வந்து போதுமானதா வந்துட்டு இருக்கும். ஸ்ரீராம ஜெயம் வந்து சொல்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு எந்த இடத்துல அமர்ந்து நீங்க வந்து சொல்ல போறீங்களோ பூஜை ரூம்ல உங்களுக்கு முன்னாடி ஒரு மனைப்பலகை வந்து போட்டு அந்த மனைப்பலகையை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுல பச்சரிசி மாவால கோலம் போட்டு அதை பூஜை அறையில வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மனைப்பலகை பக்கத்துல அமர்ந்து இந்த ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை 108 முறை நீங்க வந்து சொல்லணும். முடிந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 108 முறை இந்த ஸ்ரீராம ஜெயத்தை வந்து நம்ம வந்து எழுதி அதை மாலையா தொடுத்தும் பேப்பர்ல வந்து எழுதிட்டு அதை மாலையா வந்து கோர்த்து ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து போடலாம். இல்லைன்னா அந்த மாலையை தொடுத்து அப்படியே நீங்க இப்போ ஆஞ்சநேயருடைய போட்டோ இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த மனைப்பலகை நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அது பக்கத்துல இந்த மாலையை வந்து வச்சிருங்க. எந்த இடத்துல ஸ்ரீராம ஜெயம் மந்திரம் அப்படின்ற மந்திரம் வந்து உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்துல அனுமன் வந்து வீற்றிருப்பார் அப்படின்றதுனால அவர் வந்து அமர்றதுக்காக அவர் வந்து உட்கார்றதுக்காக தான் அந்த மனைப்பலகையை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து போட சொல்றோம். இந்த முறையிலேயே நீங்க வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். இப்படி நாம வழிபாடு செஞ்சாலே வந்து போதும். ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அருளை இந்த நாளை நம்மளால வந்து பெற முடியும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி இன்னைக்கு ஒரு சில பொருள்களை நாம தானம் கொடுக்கறது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன பொருட்களை வந்து தானம் வந்து கொடுத்தா என்னென்ன பலன்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அது குறித்த தகவலையும் இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். தீராத கடன் பிரச்சனை பண பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வெண்ணெயை வந்து தானம் வந்து செய்யணும். அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கிறது எப்போதுமே சண்டை சச்சரவோட இருக்கிறவங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கருப்பு உளுந்துல வெங்காயம் வந்து சேர்க்காம வடை செய்து அதை வந்து தானமா வந்து கொடுக்கணும். சனி தோஷம் வந்து நீங்கணும், கிரகதோஷம், ஏழரை சனி, அஷ்டம சனி இப்படின்னு சனியோட எந்த தாக்கமா வந்து இருந்தாலும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை மற்றவங்களுக்கு வந்து தானமா வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வீட்டில் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை வந்து கேட்கல, அவங்க வந்து உங்க பேச்சை வந்து கேட்கணும், நல்லா வந்து படிக்கணும் அப்படின்னா இனிப்பு வந்து இந்த நாளில் நாம வந்து தானமா வந்து கொடுக்கணும். எல்லாவித தோஷங்களும் வந்து நீங்கி குடும்பத்துல சந்தோஷம் வந்து நிறைந்து சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் வாங்கி தானமா வந்து கொடுக்கலாம். இந்த தானங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுமன் கோவில், ராமர் கோவில் இந்த இடத்துல போய் வந்து செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தானத்தை வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். இந்த தானத்தோடு அனைவருமே ஜெயந்தி அன்னைக்கு வீட்டுல அனுமனுடைய படம், ராமர், பெருமாள் படம் இருந்தாலும் அந்த படத்துக்கு முன்பா ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யுங்க. இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து வந்து எரியணும். அனுமனுக்கு மிகவும் பிடித்த பால், பழம், இனிப்பு, சர்க்கரை பொங்கல் இதுல ஏதாவது ஒன்றை வைத்து நாம வழிபாடு வந்து செய்யலாம். இந்த நேரத்துல அந்த தீபத்தின் முன்னாடி வந்து அமர்ந்து ஓம் வாயு புத்ராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தையும் ஒரு 108 முறை நாம பாராயணம் வந்து செய்யலாம். இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை அவர் அவதரித்த நாளன்று நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கி வாழ்க்கையில் வளமும் நலமும் நிறைந்து ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அருளும் பெற்று அனைவரும் இனிமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.